தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். ஏற்கனவே நம்ம சேனலை டூயல் மானிட்டர் செட்டப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான வீடியோவில் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிபியில் 3 மானிட்டரை கனெக்ட் பண்ணிட்டு ஒரே சமயத்தில் 3 வேலையும் செய்யறது தான் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் செய்கிற வேலையெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் நீங்கள் பண்ணி பார்ப்பீங்களா தெரில. ஆனால் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சிபியும் மானிட்டரையும் கனெக்ட் பண்ணதுக்கு நம்ம 2 விதமான கேபிளை யூஸ் பண்ணுவோம். ஒன்று விஜே கேபிள், இன்னொன்று HDMI கேபிள். நம்ம டூயல் மானிட்டர் செட்டப் பண்ண போகிறோம்னா, நம்ம சிபியூவில் இருந்து நம்மளோட 2 மானிட்டரையும் கனெக்ட் பண்ணதுக்கு நம்ம சிபியில் மொத்தம் 2 போர்ட் இருந்தால் போதும். ஆனால் நம்ம இப்போ ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம சிபியூ 3 மானிட்டரில் கனெக்ட் பண்ணதுக்கு நம்ம சிபியில் மொத்தமாக 3 போர்ட் இருக்கணும். இப்போ என்னோட சிபியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர்ட் மட்டும்தான் வந்திருக்கு. என்னோட சிபியில் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் பண்ண முடியாது. ஆனால் என்னோட லேப்டாப்பில் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் பண்ணதுக்கான போர்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பை என்னோட லேப்டாப்பில் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ எக்ஸ்ட்ரா 2 மானிட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னொரு மானிட்டர் இன்பில்ட்டாக நம்மளோட லேப்டாப்லேயே இருக்கு. ஓகே, இப்போ என்னோட லேப்டாப்பையும் 2 மானிட்டரையும் கனெக்ட் பண்ணதுக்கு என்னோட லேப்டாப்பில் 2 போர்ட்டுமே இருக்கு. அதாவது விஜே போர்ட்டும் இருக்கு, HDMI போர்ட்டும் இருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, HDMI கேபிளும் விஜிஎம்ஐ கேபிளையும் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பக்கத்தை என்னோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கத்தை என்னோட 2 மானிட்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லா செட்டப்பையும் முடிச்சோடனே உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணிட்டோன்னே நம்ம லேப்டாப்பில் என்ன ஸ்க்ரீன் தெரியுதோ அந்த ஸ்க்ரீன் தான் எல்லா மானிட்டர்லையும் தெரியும். இது போய் டூப்ளிகேட் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. நம்ம செட்டிங்கில் போயிட்டு ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் மாற்றணும். அதை எப்படி பண்ணதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ சிஸ்டம் ஆன் ஆகிட்டோன்னே டெஸ்க்டாப்பில் ஜஸ்ட் சைக்கிளுக்கு பண்ணுங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு மானிட்டர் 1, 2, 3 சொல்லி காட்டும். இது கரெக்டாக காட்டினா தான் நீங்கள் 3 மானிட்டரையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோலர் பண்ணிகிட்டே வாங்க. மல்டிபிள் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக டூப்ளிகேட் ஸ்க்ரீன் செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எக்ஸ்டர்ன் டிஸ்பிளே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டோன்னே நம்மளோட ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளால் ஒரே சமயத்தில் 3 வேலையும் செய்ய முடியும். ஓகே, இந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். அதாவது என்னோட லேப்டாப்பில் என்ன வால்பேப்பர் இருக்கோ அந்த வால்பேப்பர் தான் எல்லா மானிட்டர்லையும் இருக்கும். ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் வால்பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு வால்பேப்பர் இருக்கும். அந்த வால்பேப்பரை எடுத்து என்னோட ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பில் செட் பண்ணிக்கிறேன். இந்த வால்பேப்பர் செட் பண்ணது மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்பேப்பர் என்னோட மானிட்டர் 1ல் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மானிட்டர் 2, 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது மாதிரியான வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் வால்பேப்பரும் போட்டிங்கன்னா அதுக்கான வால்பேப்பர் எல்லாமே வரும். ஜஸ்ட் அந்த வால்பேப்பர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டம்க்கு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த வால்பேப்பர் மானிட்டர் 1ல் ஸ்டார்ட் ஆகி அப்படியே மானிட்டர் 2, 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த வால்பேப்பர் செட் பண்ணது மூலமாக நம்ம ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்புக்கு ஒரு புது லுக் வந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பை என்ன ஃபீல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஃபீல்டில் இந்த ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எடிட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா டப்பிங்கு, ஆடியோ, வீடியோன்னு சொல்லிட்டு நிறைய எடிட்டிங் இருக்கும். அது எல்லாத்தையும் இது மாதிரியான ட்ரிபிள் மானிட்டர் செட்டப்பில் போட்டு எல்லா வேலையும் ஒரே சமயத்தில் செய்வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நன்றி.